அஜித்திடம் விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நடிகர்கள் விஜய் மற்றும் அஜித் இருவரும் சமகாலத்து போட்டியாளர்கள் என்பதால் பெரும்பாலும் பேட்டிகளில் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் கேட்க மாட்டார்கள். அதிலும் நடிகர் அஜித்குமார் பேட்டி கொடுத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையில் நடிகர் விஜய் அஜித் பற்றி பேசிய பேட்டிகளின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. விஜய், அஜித் தேசிய விருது வாங்கியதற்கு எந்த ஒரு பாராட்டும் தெரிவிக்கவில்லை என இணையத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அதற்கு பதில் அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திராவே கொடுத்திருந்தார். அதுபோல தான் போட்டியாளர் என்பதை தாண்டி அஜித்திடம் தனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பற்றி விஜய் சொல்லியிருக்கிறார். காபி வித் அனு நிகழ்ச்சியில் நடிகை அனுஹாசன் விஜய் இடம் அஜித்திடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு விஜய் அவருடைய தன்னம்பிக்கை பிடிக்கும் என்று சொல்கிறார். அதிலிருந்து ஒரு சில வருடங்கள் கழித்து விஜய் டிவி கோபிநாத் நண்பன் பட பிரமோஷன் விழாவை தொகுத்து வழங்குகிறார். அப்போது அவரும் விஜய் இடம் அஜித்திடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன என்று கேட்கிறார். அதற்கு விஜய் அஜித்தின் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என பதிலளித்திருக்கிறார். ஏனோதானோ என பதிலளித்திருந்தால் இந்த பேட்டிகளில் விஜயின் பதில் மாறி மாறி இருந்திருக்கும். உண்மையிலேயே அஜித்தின் தன்னம்பிக்கை பிடித்ததால்தான் விஜய் அதை ஒவ்வொரு இடத்திலும் மறக்காமல் சொல்லி இருக்கிறார். நட்பு வேற, தொழில் வேற. ஜிவியிடம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்ட தனுஷ். நட்பு என்பதை தாண்டி தொழில் என்று வந்துவிட்டால் எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தனுஷ் அதை மிஸ் பண்ணியதால் மேடையிலேயே அவரை பங்கமாக போட்டுக் கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். யுவன் சங்கர் ராஜாவிற்கு பிறகு தனுஷ் மற்றும் ஜிவி பிரகாஷுக்கு இடையே நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது. இடையில் இருவருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாக சேர்ந்து பணி புரியாமல் இருந்தார்கள். அந்த கேப்பில் தனுஷ் படம் என்றாலே அனிருத்தான் என்று சொல்லும் அளவுக்கு தனுஷ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதன் பின்னர் வெற்றிமாறன், அசுரன் படம் மூலம் பிறந்திருந்த நண்பர்களை ஒன்று சேர்த்தார். தற்போது தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திற்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைத்திருக்கிறார். இதுவரை இந்த படத்தில் இருந்து வெளியான பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அடித்து இருக்கிறது. இந்த நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய ஜிவி பிரகாஷ் அனிருத்தை மறைமுகமாக கிண்டல் அடித்திருந்தார். அதாவது ஜெயிலர் படம் வெற்றி பெற்ற போது சம்பளத்தை தாண்டி அந்த படத்தில் பணிபுரிந்த எல்லோருக்கும் தயாரிப்பு நிறுவனம் பரிசு கொடுத்தது. அதே மாதிரி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். இதேபோல பரிசு இந்த தயாரிப்பு நிறுவனமும் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் தான் சம்பளம் கூட வாங்காமல் வேலை செய்து இருக்கிறேன் என என் நாசுக்காக பேசியிருக்கிறார். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், திரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த வாரம் பிப் 6ஆம் தேதி வெளியான படம் விடாமுயற்சி. ஆக்ஷன் கலந்த கதையில் இப்படம் வெளியானது. அனிருத் இசையமைக்க லைகா நிறுவனம் தயாரித்தது. தமிழகம் முழுக்க சுமார் 900 தியேட்டர்களில் இப்படம் வெளியானது. ஒரு தரப்பினர் படம் சூப்பர் என்றும் மற்றொரு தரப்பினர் படம் சுமார் என கலவையான விமர்சனங்களை தந்தனர். இருப்பினும் இப்படம் 4 நாட்களில் .100 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது. 4 நாட்களில் தமிழகத்தில் 60 பைசா கோடியும், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் 10 கோடியும், உலகம் முழுக்க 30 பைசா கோடியும் வசூலித்து இருப்பதாக பாக்ஸ் ஆபிஸ்